இதயம் மிக முக்கியமானது ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு. இலங்கையில் இதயம் இப்பொழுது ஒரு நாட்டையும் ஒரு ஜனாதிபதியும் உருவாக்கப் போகின்றது. இது என்ன அப்படின்றத நாங்கள் தெளிவாக பார்க்க போகின்றோம் இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸில். குறிப்பாக பார்த்தீங்களா இருந்தால் இப்பொழுது இலங்கையில் ஜனாதிபதியை அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வைத்து அடுத்த ஜனாதிபதியாக உருவாக்குறதுக்கான மிக முக்கியமான மும்முரமான பணியை வந்து யூகே அட்வர்டைசிங் கம்பெனி வந்து ஈடுபட்டிருக்கின்றது. இந்த யூகே அட்வர்டைசிங் கம்பெனி வந்து நேற்றைய தினம் முதல் தன்னுடைய மும்முரமான அதி தீவிரமான பணியை வந்து ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஜனாதிபதி ஆகணுமாக இருந்தால் மக்களுடைய மனங்களை வந்து நல்ல பேரை வந்து எடுக்கணும். அதே நேரம் மக்களுடைய மனங்களை வெல்லுமாக இருந்தால் அதுக்கு இதய சுத்தியான ஒரு தெளிவான நல்ல சிந்தனை உள்ள ஒரு இதயம் தேவை என்பதற்காக இப்பொழுது இதயம் அப்படின்ற ஒரு சின்னத்தை வந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதை பதிவு செய்யுங்கள். எனவே அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து பொது சின்னமாக இதயம் சின்னம் அறிவிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த சின்னத்தின் கீழ் பொதுஜன பெரமுன மற்றும் யுஎம்பி அதே நேரத்தில் வந்து எஸ்ஜேபி கட்சியிலிருந்து இணைந்து கொண்ட சிலர் சொல்லி இன்னும் சில கட்சிகளை இணைத்துக் கொண்டு தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் தற்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். சரி, இது ஒரு புறம் இருக்கின்றது. இந்த ஹதவத்தை என்று சொல்லப்படக்கூடிய இந்த இதயத்தை வந்து உருவாக்குறதுல மிக முக்கியமான பங்கு வைத்திருக்க யாருக்கு பார்த்தீங்கன்னா சாகல ரத்நாயக் அவர்கள் தான் இந்த அட்வர்டைசிங் கம்பெனிக்கு வந்து பிரதானியாவது காணப்படுறாரு. அதற்கு அடுத்தபடியா நிறைவேற்று பணிப்பாளரா குறிப்பா பாத்தீங்கன்னா பிரசன்னா ரணதுங்கனுடைய புதல்வி மகள் வந்து நிறைவேற்று பணிப்பாளரா வந்து இந்த ஹதவத்த டீமை வந்து இயக்குறதுக்கான குழாவில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா நீங்க எல்லோருக்கும் தெரியும் எல்கேஜி அப்படின்ற ஆர்ஜே பாலாஜியோடைய படம். அந்த படத்துல வந்து அவரை வந்து ஜனாதிபதி குறிப்பா வந்து முதல்வர் ஆக்குறதுக்கு வந்து ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியா டீம் வந்து அந்த சோஷியல் மீடியா என்ன சொல்லுதோ அதைத்தான் வந்து அவர் வந்து பண்ணணும். கையை தூக்க சொல்லணும், பேசுறத பேசணும், எங்கன சிரிக்கணுமோ சிரிக்கணும். அப்படி ஒரு டீம் தான் இப்பொழுது ஜனாதிபதிக்கு ஆதரவாக வந்து களம் இறங்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த வெள்ளைக்காரர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை அப்படியே செய்ய போகின்றார் அடுத்த தேர்தல் முடிவு வரைக்கும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள். இது புத்தம் புதிய ஒரு தகவல். இப்படியான தகவலை வந்து நீங்க தமிழ்ல எங்கேயுமே கேட்டுக்க முடியாது. முதல் முறையாக நாங்கள் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறோம். குறிப்பாக இன்டர்னல் பாலிடிக்ஸ் பீப்பிள்ஸ் நியூஸ் மூலமாக. அது ஒரு புறம் வந்து இருக்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து மாறி இருக்கின்றது. பொது வேட்பாளராக வந்து ரணில் அவர்கள் வருவார்களா இருந்தால் கட்டாயம் மொட்டு கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு, நிறைய உறுப்பினருடைய ஆதரவு வந்து தேவை. ஆனால் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்கனவே இருந்த மொட்டு கட்சியினுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து இப்பொழுது பெசிலோடு தான் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் மாத்திரம்தான் இப்போது ரணிலோடு வந்து இருக்கின்றார்கள். எனவே இப்படி ஒரு சூழ்நிலை அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்க்க வேண்டுமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய வாக்குறுதிகளை வந்து எதிர்கால தேர்தல் குறித்து வந்து வழங்க வேண்டும் தற்பொழுதைய ஜனாதிபதி அவர்கள். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஹிரு டிவியில் வளைய என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பானது. இதுல பார்லிமெண்ட் உறுப்பினர் இந்திகா அருண்ருத்ரா அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது நாங்கள் இப்பொழுதும் கூட நாங்கள் பெசில் அவர்களோட தான் வந்து இருக்கிறோம். இவருக்கு குறிப்பா ரணில் விக்ரமசிங்கே நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணுமாக இருந்தால் எங்களுடைய தலைவர் கூறினால் மாத்திரம் தான் ஆதரவு தெரிவிப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து மொட்டு கட்சியின் சார்பாக நாங்கள் புதிய ஒரு வேட்பாளரை நிறுத்தி அதன் மூலமாக எங்களுடைய கட்சியுடைய பலத்தை காமிப்போம் என்பதாக வந்து காட்டியிருக்கின்றார்கள், கூறியிருக்கின்றார். எனவே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து பிளான் ஏ பிளான் பி என்பதாக வந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பிளான் ஏ என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து 22வது திருத்தம் வந்து பார்லிமெண்டத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அந்த திருத்தம் எப்படியாவது பார்லிமெண்ட் உறுப்பினர்களுடைய ஒப்புதலோடு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய பிரதான நோக்கமாக எண்ணமாக வந்து காணப்படுகின்றது. எனவே அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பாத்தீங்கன்னா இப்பொழுது எந்த தருணத்திலும் தயாராகக்கூடிய வகையில் வந்து ஒரு வர்த்தமானியை வந்து தயார் பண்ணி அதில் அப்படியே சைன் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார் பார்லிமெண்டத்தை கலைப்பதற்காக. குறிப்பாக பார்லிமெண்டத்தில் 22வது திருத்தம் தோற்கடிக்கப்பட்டால் அன்றைய தினம் இரவே வந்து பார்லிமெண்டம் கலைக்கப்படும் அப்படின்ற நேற்றைய காணொலி மூலமாக நாங்கள் விரிவாக வந்து உங்களுக்கு கூறியிருந்தோம். அந்த காணொலியை பார்க்காதவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வந்து பாருங்க. எனவே இந்த ஏ பிளான் பிளான் பி, பிளான் பி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தலுக்கு இதய சுத்தியோடு அப்படியே தன்னை அர்ப்பணித்து இலங்கை மக்கள் மத்தியில் வந்து நல்ல அபிப்பிராயங்களை பெற்றுக்கொண்டு வந்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவது, அதற்காக தன்னுடைய இதயம் சின்னத்தை பயன்படுத்தி அல்ல யூகே அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியுடைய ஆதரவோடு வெற்றி பெறுவதுதான் இது மிக பிரதானமான எண்ணமாக ஐடியாவாக காணப்படுகிறது இப்பொழுது ஜனாதிபதி இந்த தேர்தலை பொறுத்தவரையில். எனவே ஜனாதிபதி
ஜனாதிபதியுடைய தற்பொழுதைய அந்த போக்கை நீங்க பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளை பார்த்தீங்களா இருந்தா மிகவும் கனிவா சாதுவானதாக காணவும். ஏலவே பேசிய ஜனாதிபதி மிகவும் கம்பீரமாக கெத்தாக வந்து பார்லிமெண்ட் வந்து பேசினார். நிறைய பேருக்கு வந்து பதில் அளித்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் முதல் அவருடைய செயற்பாடுகள் முற்றும் முழுதாக வந்து மாறிவிட்டது. இவர்தானா அவர் என்பதாக வந்து மாறிவிட்டது. அந்த அளவுக்கு மிகவும் கனிவா அன்பா நல்ல பல வார்த்தைகளை நிறைய பேரோடு அனுசரித்து பேசக்கூடிய பழகக்கூடிய ஒருவராக மாறிவிட்டார். இது அனைத்துக்குமே காரணம் இதயத்தை இயக்கக்கூடிய அந்த யூகே அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. எனவே இந்த கம்பெனியை வந்து நாடு முழுவதும் விஸ்தரிக்கிறதுக்காக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில தான் அவங்க டெண்டர் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அப்படி டெண்டர் கால் பண்ணல வந்து குறிப்பாக மஹிந்த ராஜபக்சருடைய தவ புதல்வர்கள் 3 பேர்ல ஒருவருடைய கம்பெனியும் அந்த ஹதவத்த டீம்ல நாங்க வந்து ஒர்க் பண்ண போறோம். குறிப்பாக அந்த இதயத்தினுடைய அந்த டீம்ல வந்து ஒர்க் பண்றோம் என்பதாக வந்து அவர்களும் டெண்டர் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறாங்க, குறிப்பாக வந்து சமர்ப்பித்திருக்கிறாங்க. எனவே இதுதான் இப்பொழுது ஹாட் நியூஸாக வந்து இலங்கையில் மாறி இருக்கின்றது. எனவே பார்க்கலாம் அடுத்த வாரம் அளவில் முற்றுமுழுதான நிறைய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து, ஜனாதிபதி தேர்தலா பார்லிமெண்ட் தேர்தலா அப்படின்றத நீங்களே இப்பொழுது முடிவு செய்து கொள்ளுங்கள். எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அத்தனை விடயங்களையும் உங்களோடு எந்த விதமான பாரபட்சமின்றி ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்திவிட்டோம். இது இன்டர்னல் பாலிடிக்ஸ். இது ஒரு பீப்பிள்ஸ் காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.